அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக மழைங்கிறது இறைவனுடைய அருள் வளம். அது தேவைக்கு பெய்யக்கூடிய அந்த காலங்கள் வரை அது நம்மளுக்கு உண்டான ஒரு வரம். அதே நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சாபம். அது மாதிரி தான் பொருளாதாரம் என்பதும் இறைவனுடைய புறத்தில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் வளம். அது நமக்கு தேவைக்கு இருக்கக்கூடிய அந்த காலங்கள் வரை அது ஒரு வரம். தேவைக்கு அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதுவும் சாபம் என்று நான் சொல்லலை. படைத்த இறைவன் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்து ஷூரா 27வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறான், ஒலோ பசத்தல்லாஹு ரிசுக்கலை இபாதிஹி, என்னுடைய அடியார்களுக்கு தேவைக்கு போக அதிகபட்சமான பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்று சொன்னான், அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கிவிட்டான் என்று சொன்னான், லபகவ் ஃபில்லாரதி, அந்த பொருளாதாரத்தை வச்சு அந்த பொருளாதாரம் தான் தங்களுடைய தவறுகளுக்கு செய்வதற்குண்டான சான்று, அனுமதி சான்று என்று நினைத்து கொண்டு தவறில் மூழ்கி திரிகிறார்களே தவிர இறைவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்துவது கிடையாது. அதனாலேயே வலாக்கி யுனஸில் அல்லாஹு பிகதரி மாயிஷா, இறைவன் தன் நாடி அவர்களுக்கு நிர்ணயித்து தான் வழங்குகிறான். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பற்றி மிகவும் தெரிந்தவன் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். பொருளாதாரம் என்பது இறைவனுக்கு நன்றி செலுத்த மட்டுமே.